அதுக்குள்ள கேமரா إذا بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم சரி இந்த ஆரம்பிக்கிறதுல தான் டைம் மைனஸ் ஆகிக்கணும்ல. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ஜக்காத் விவாத அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் நான் மதுரை மாவட்ட சார்பிலே வரவேற்பு அளித்து, இந்த ஜக்காத் விவாத அரங்கத்தின் மூலமாக மார்க்கத்தை தெளிவாக அறிந்து கொள்ள உதவியாக இருக்கும் என்ற எண்ணத்தோடு இந்த விவாத ஒப்பந்தத்தை சகோதரர் நூர் முகமது பாக்கி அவர்கள் படிப்பார் என்று வேண்டிக் கொண்டு இந்த வந்திருந்த அனைவருக்கும் நான் வரவேற்பு அளிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ரெக்கார்டிங் சவுண்டு வரலையா? ரெக்கார்டிங் சவுண்டு வரலையாங்க?
بسم الله الرحمن الرحيم. 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 أمريكا சரியாயிடுச்சா? உபநத்தை படிச்சு காட்டலாமா? இன்ஷா அல்லாஹ் படிச்சு காட்டுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக மௌலவி பி ஜெயினுல் ஆபிதீன் உலவி அவர்கள், அப்துல் நாசர், எஸ் கலீல் ரசூல் ஆகியோரும், மதுரை எம் நூர் முகமது பாக்தவி அவர்கள் சார்பாக அவர்களும், கே எஸ் ரஹமத்துல்லா இம்தாதி ஆகியோரும் இன்று 20/10/2006 திங்கட்கிழமை அன்று ஹோட்டல் தமிழ்நாடு மதுரையில் செய்து கொண்ட விவாத ஒப்பந்தம். ஒன்று, விவாதிப்போர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக மௌலவி பி ஜெயினுல் ஆபிதீன் மற்றும் நூர் முகமது பாக்கவி சார்பாக அவர்கள் மட்டும். விவாத தேதி பிப்ரவரி மாதம் 10, 11 சனி ஞாயிறு ஆகிய 2 தினங்கள். விவாத இடம் அல் ஃபுர்கான் தொடக்கப்பள்ளி, ஆவணியாபுரம், மதுரை. அமர்வு நேரங்கள் முதல் நாள் காலை 10 மணி முதல் 1 மணி வரை, மதியம் 2 முதல் 5:30 மணி வரை, மாலை 7 முதல் 10 மணி வரை. விவாதம் நடைபெறும் 2ஆம் நாள் காலை 9 மணி முதல் 1 மணி வரை, மதியம் 2:30 மணி முதல் 5:30 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. பார்வையாளர்கள் விவாதம் செய்பவர்களிடம் கேள்வி கேட்பார்கள். செலவுகள். விவாதத்திற்கு அழைப்பு விடுத்ததால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஏற்பாடு செலவுகளை ஏற்றுக்கொள்ளும். கீழ்கண்ட வசதிகளை தங்களது செலவில் நூர் முகமது பாக்கவி அவர்களுக்கு செய்து தர தௌஹீத் ஜமாத் ஒப்புக்கொண்டது. 1, 5 உதவியாளர்களுக்கு இருக்கை வசதி. 2, 75 பார்வையாளர்களுக்கு அனுமதி. 3, வீடியோ. 3, கேமராக்களுக்கான மின்சார இணைப்பு வசதி. 4, 2 கம்ப்யூட்டர்களுக்கான இணைப்பு வசதி. 5,
நேரடி ஒளிபரப்பு செய்வதற்கு நூர் முகமது பாக்கவி அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வருதா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்ப சவுண்ட் வருதா? பிஸ்மில்லாஹ். இதில் பேச முடியாதா? بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. நீங்க இங்க நேரடியா ஆடியோ சவுண்ட் எடுக்க முடியாதா? அந்த மூலமா தான் எடுக்கணுமா? அப்படியா? வருதாமா? தனியா ஆக்கியிருக்கலாமாங்க. வருதா? சரியா வருதா? கொஞ்சம் கட்டாகாம கொஞ்சம் கவனிச்சு பாத்துக்கோங்க ரசிகர்கள. சவுண்ட் வருதா? சரியா இருக்கா? வாசிக்கலாமா ஒப்பந்தத்தை? வாசிங்க. விவாதத்திற்கு அழைப்பு விடுத்ததால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஏற்பாடு செலவுகளை ஏற்றுக்கொள்ளும். கீழ்கண்ட வசதிகளை தங்களது செலவில் நூர் முகமது பாக்கவி அவர்களுக்கு செய்து தர தௌஹீத் ஜமாத் ஒப்புக்கொண்டது. 1. 5 உதவியாளர்களுக்கு இருக்கை வசதி. 2. 75 பார்வையாளர்களுக்கு அனுமதி. 3. வீடியோ கேமராக்கள் 3 கேமராக்களுக்கான மின்சார இணைப்பு வசதி. 4. 2 கம்ப்யூட்டர்களுக்கான இணைப்பு வசதி. 5. நேரடி ஒளிபரப்பு செய்வதற்கு நூர் முகமது பாக்கவி அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படுகின்றது. அதற்குண்டான செலவு நூர் முகமதை சார்ந்தது. மேலும் அதனால் ஏற்படும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை தவிர எல்லா விளைவுகளுக்கும் நூர் முகமது பாக்கவி முழு பொறுப்புடையவர். அவ்வாறு செய்யப்படும் நேரடி ஒளிபரப்பு துண்டிக்கப்பட்டால் முழுமையாக ஒளிபரப்பப்படுகின்றதா என்பதை கண்காணிக்கும் முழு உரிமையும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கு உண்டு. 6. புத்தகங்கள் வைக்க தேவையான இடவசதி செய்து தரப்படும். நேரடி கண்காணிப்பாளர்கள் நேர அளவை கண்காணிக்க இரு தரப்பினருக்கும் தலா ஒருவர்கள் என்ற வீதம் 2 நேர கண்காணிப்பாளர்கள் இருப்பார்கள். பார்வையாளர்களின் ஒழுங்குகள்
ஒன்று, ஒவ்வொரு தரப்பிலும் தலா 75 நபர்கள் வீதம் பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். 2, ஒவ்வொரு அமர்வு துவங்குவதற்கு 10 நிமிடங்கள் முன்பு அவரவர்கள் இருக்கையில் அமர வேண்டும். 3, விவாதத்தில் ஒவ்வொரு அமர்வு முடிந்து 5 நிமிடங்கள் கழித்து அரங்கை விட்டு வெளியேற வேண்டும். 4, விவாத அமர்வுகளில் இடையே வெளியில் செல்பவர்கள் அமர்வு முடியும் வரை உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். 5, அரங்கினுள் செல்போன், வாக்மேன், ஒலி பதிவுகள் அனுமதிக்கப்படாது. 6, செல்போன் கொண்டு வருபவர்கள் அதனை தொண்டர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். விவாதம் தொடங்கிய பின் இருக்கையை விட்டு எழுவதோ, பேசுவதோ, விவாதத்தில் குறுக்கிடுவதோ, கருத்து கூறுவதோ, துண்டு சீட்டு கொடுப்பதோ, அரங்கினில் வெளியே பிரசுரங்கள் விநியோகிக்க கூடாது. 7, விதிகளை மீறுபவர்கள் வெளியேற்றப்பட்டு கண்டிப்பாக இறுதி வரை அரங்கினுள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். 8, ஒதுக்கப்பட்ட கேள்வி நேரத்தில் அதற்குரிய ஒழுங்கை பேணி கேள்வி கேட்க அனுமதிக்கப்படுவார்கள். 9, ஒவ்வொரு தரப்பின் பார்வையாளர்கள் அமர்வதற்கு தனித்தனி இடம் ஒதுக்கப்படும். 10, ஒவ்வொரு தரப்பின் பார்வையாளர்களும் அந்த தரப்பின் அடையாள சீட்டுடன் மட்டும் அனுமதிக்கப்படுவார்கள். 11, தத்தமது அணியின் பார்வையாளர்களால் ஏற்படும் அனைத்து அசம்பாவிதங்களுக்கும் அந்தந்த அணியை சேர்ந்தவர்கள் பொறுப்பாளர்கள். வீடியோ கேமரா. அனைத்து வீடியோ கேமராவில் நேரங்கள் ஒரே மாதிரியான நேரத்தை செட் செய்து ஒளிப்பதிவு செய்ய வேண்டும். தொண்டர் அணி. விவாதம் சிறப்பாக நடைபெற தேவையான தொண்டர்களை நியமிக்கும் பொறுப்பு தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்தது. விவாத முறை. 1, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் விவாதத்தை துவங்குவது என்று முடிவு செய்யப்பட்டது. 2, முதல் நாள் விவாதம். 2வது நாள் பார்வையாளர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு விவாதிப்போர் பதிலும் அளிக்க வேண்டும். 3, முதல் அமர்வில் தலா 30 நிமிடங்கள் விவாதிக்கப்படும். மற்ற 2 அமர்வுகளில் தலா 20 நிமிடங்கள் வீதம் விவாதிக்கப்படும். 4, கால விரயம் ஏற்பட்டால் 2 தரப்பினருக்கும் சம அளவு நேரம் கிடைக்கும் விதத்தில் நேரத்தை பகிர்ந்து முடிக்க வேண்டும். 2 தரப்பினரும் விவாதத்தின் போது நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லவில்லை என்று கூறாமல் இந்த கேள்விகளுக்கு பதில் கூறவில்லை என்று குறிப்பிட்டு கூற வேண்டும். 5, முதல் நாள் விவாதத்தில் முழுமையாக கலந்து கொண்ட பார்வையாளர்கள் மட்டுமே 2ஆம் நாள் கேள்வி கேட்க அனுமதிக்கப்படுவார்கள். விவாத அடிப்படைகள். 1, திருக்குர்ஆன் மற்றும் ஆதாரப்பூர்வமான மர்ஃபூவான ஹதீஸ்களின் அடிப்படையில் மட்டுமே விவாதம் அமைய வேண்டும். இது அல்லாத எதுவும் ஆதாரமாக ஒற்றுக்கொள்ளப்படாது, காட்டக்கூடாது. 2, அறிவிப்பாளரை பற்றி எடை போடுவதற்கு தவிர வேறு எதற்கும் எந்த அறிஞரின் கூற்றும் ஆதாரமாக காட்டக்கூடாது. 3, ஒரு அறிவிப்பாளர் தொடர்பாக முரண்பட்ட கருத்து இருந்தால் ஒரு தரப்பினர் எழுப்பும் எல்லா கேள்விகளுக்கும் தகுந்த விளக்கம் அளிப்பது மறுதரப்பின் மீது கடமையாகும். 4, மூல நூல்களில் மட்டும் ஆதாரம் காட்ட வேண்டும். 5, மூல நூல் ஆதாரங்கள் கம்ப்யூட்டரில் இருந்து காட்டலாம். 6, கம்ப்யூட்டரில் இல்லாத நிலை இருந்தால் அச்சுப்பிரதியை காட்டலாம். தலைப்பு. ஒருவர் ஜக்காத் வழங்கிய பொருளுக்கு வருடா வருடம் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்பது நூர் முகமது பாக்கி அவர்களின் நிலையாகும். ஒருவர் ஜக்காத் வழங்கிய பொருளுக்கு மீண்டும் மீண்டும் ஜக்காத் வழங்குவது கடமை இல்லை என்பது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மற்றும் பி. ஜைனுல் ஆபிதீன் அவர்கள் நிலையாகும். செல்போன் யாராவது வச்சிருந்தீங்கன்னா வாலண்டியர் வருவாங்க. அப்புறம் சினுங்கன்னு வைங்க, வெளியேற்றிடுவாங்க. வாலண்டியர் கையில் கொடுத்து நீங்க அப்புறம் வாங்கிக்கலாம். வாலண்டியர் வாமா, செல்போன் வச்சிருந்தவங்க அதை கொடுத்துருந்தோம்.
கேமரா சரி, நீங்கள் நம்ம டயத்தை செக் பண்ணிக்கிறங்க, அவங்க டயத்தை செக் பண்ணிக்கிறங்க. 2 கேமராவிலையும் எல்லாம் செக் பண்ணிக்கிறீங்களா? கழிக்கணுமா? அப்படி வைக்கலாம், மடியிலோடு வச்சுக்கணும். வெளியேற்றுக்கணும், யாரா இருந்தாலும் போகணும். சரி, சரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு தடவை ஜகாத் வழங்கப்பட்ட பொருளுக்கு மீண்டும் மீண்டும் வருடா வருடம் ஜகாத் கொடுக்க வேண்டுமா என்ற தலைப்பின் கீழே இந்த விவாதம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பிற்கு செல்வதற்கு முன்னால் சில அடிப்படையான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது இந்த தலைப்பில் உண்மையை கண்டறிவதற்கு உதவும் என்று நான் நினைக்கிறேன். வருடா வருடம் ஒரு தடவை கொடுத்த பொருளுக்கு மீண்டும் மீண்டும் கொடுக்க வேண்டுமா என்ற இந்த பிரச்சனை ஆரம்ப காலத்திலே வேண்டும் என்பதுதான் என்னுடைய எங்கள் ஜமாத்துடைய நிலையாக இருந்தது. அதன் அடிப்படையில் தான் எங்களுடைய பிரச்சாரங்களும் இருந்தது. அந்த நேரத்திலே தான் ஒரு முக்கியமான ஒரு இயக்கத்தில் இருக்கிற ஒரு பொறுப்பாளர், பெயரை கூட இந்த இடத்துல குறிப்பிடலாம், ஜாக் இயக்கத்தில் பொதுச் செயலாளராக அப்போது இருந்த ரஃபீக் அகமது அவர்கள் இந்த ஜகாத்து கொடுக்கப்பட்ட பொருளுக்கு மீண்டும் மீண்டும் கொடுக்க வேண்டும் என்கிற கருத்தில் வருகிற ஹதீசுகள் எதுவுமே சரியானதாக இல்லை என்று பரேலவிகள் தரப்பிலே நிறைய சான்றுகளை வைக்கிறார்கள், நீங்கள் அது பற்றி கொஞ்சம் ஆய்வு செய்ய வேண்டும் என்று அவர்தான் இப்படி இதுல இந்த ஆதாரங்கள்லாம் ஒரு சரியில்லாமல் இருக்கிறது என்ற கருத்தை முதலாக என்னிடத்திலே அவர் சொன்னார், பேர்ணாம்பட்டில் வைத்து. அதன் பிறகுதான் அந்த பிரச்சனையை நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டோம். ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட பொழுது அதுல அந்த பிரச்சனையை புதிதாக நாமே ஆய்வு செய்ய வேண்டிய நிலைமை இருந்த காரணத்தினால் அதுல பலவிதமான நிலைகளுக்கு நாங்கள் உள்ளானோம். நான் உள்ளானேன். சில நேரங்களிலே சில தவறான ஒரு வாதங்கள் அடிப்படையில் கூட கருத்தை சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. சில நேரங்களிலே நாம் சரியானது என்று நினைத்து சொன்ன சான்றுகள் சரியில்லை என்று எங்களுடைய சக அறிஞர்களால் எங்களுக்கு எடுத்து காட்டப்பட்டது. இல்லை, இது சரிதான் என்று நாங்கள் மறுபடி எடுத்து சொன்னோம். இப்படி பலவிதமான கருத்து முரண்பாடுகள் எங்களுக்குள்ளேயே ஏற்பட்டது. ஏன்னா இது ஒரு புதிதாக நம்ம ஒரு இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வருஷம் கொடுக்கணும் என்ற நிலையில் நாங்கள் இருந்தோம், நான் இருந்தேன். அப்ப அதுல ஒரு நிலை மாற்றம் ஏற்படுவதற்கு நிறைய ஆய்வுகள் தேவைப்பட்டது. அதன் அடிப்படையில் பலவிதமான கருத்து பரிமாற்றங்கள் எங்களிடத்தில் ஏற்பட்டது. கடைசியாக இது ஒரு தடவை கொடுக்கப்பட்ட பொருளுக்கு மீண்டும் கொடுக்க தேவையில்லை, அதுக்கு எந்த விதமான ஏற்கத்தக்க காரணமோ ஆதாரமோ சான்றோ நியாயமோ இல்லை என்கிற முடிவுக்கு சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில் நாங்கள் வந்திருக்கிறோம். அதே நேரத்தில் உங்களுக்கு சில விஷயங்களை நான் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டியது இருக்கிறது. நாங்கள் குர்ஆன் ஹதீஸ் தான் அடிப்படை என்ற ஒரு பாசறையில நாங்கள் உருவாக்கப்பட்டவர்கள் இல்லை. தௌஹீத் ஜமாஅத்துடைய அறிஞர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாம் மதுஹபுடைய கொள்கையில வளர்ந்தவர்கள், அதன்படி வார்த்தெடுக்கப்பட்டவர்கள். இங்கே நாங்கள் ஹக்கை சத்தியத்தை எடுத்துச் சொல்கிறோம் என்றால் அல்லாஹ்வுடைய நேரடியான ஒரு அருள் என்றுதான் சொல்ல வேண்டும்.
படித்து தந்த அடிப்படையில் நாங்கள் இந்த முடிவுக்கு வரல. அதனால எல்லா விஷயத்தையும் நாங்களே ஆய்வு செய்து சொல்ல வேண்டிய நிலைமைக்கு எங்களுக்கு அதை படிச்சு தரல. நாங்களே ஆய்வு செய்து சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வந்ததால் இந்த ஜக்காத்து விஷயத்தில் இல்லாமல் எத்தனையோ விஷயங்கள்ல நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தவறு என்று தெரிந்தவுடனே பகிரங்கமாக அதை நம்ம கடந்த காலங்களில் அறிவித்திருக்கிறோம். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், தொழுகையில நெஞ்சிலே கைகட்ட வேண்டும். இது இந்த நிலையில் எங்களிடத்தில் எந்த மாற்றமும் இதுவரைக்கும் கிடையாது. ஆனால் இதுக்கு சான்றாக நாங்கள் முஅம்மல் என்பவர் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸை எடுத்து வைத்து நெஞ்சிலே கைகட்ட வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லி வந்தோம். பிறகு இன்னொரு ஹதீஸ் கிடைத்த பிறகு அது வலுவான ஒரு நிலை என்று வந்தோம். பிறகு நாங்களே சொன்னோம், இந்த முஅம்மல் என்பவர் வழியாக வருகிற அந்த செய்தி சரியில்லை, செய்தி பலவீனமானது என்பதை நாங்கள் வெளிப்படையாக, அந்த சட்டம் சரியானது, வேற ஒரு ஹதீஸை நம்ம காட்டியிருக்கணுமே தவிர இது ஒரு பலவீனமான ஹதீஸ் என்று தெரிந்தவுடனே அதை சொல்வதில், மக்கள் மத்தியில் அறிவிப்பதில் எங்களுக்கு எந்த வெட்கமும் கிடையாது. இது வெட்கப்படவும் கூடாது மார்க்கத்தில். அதே மாதிரி பெண்கள் ஜியாரத்து செய்வது சம்பந்தமாக நீண்ட பல வருடங்களாக அது கூடாது என்ற கருத்தை தான் நாங்கள் சொல்லி வந்தோம். பல வருடங்கள் அது அந்த கருத்தில் நாங்கள் இருந்திருக்கிறோம். பிறகு அது சம்பந்தமான ஹதீசுகளை நாங்கள் மறாய்வு, என்ன அந்த நூல்கள் எல்லாம் இல்லாத ஒரு நிலையில் நாங்கள் வெறும் நிராயுதபாணிகளாகத்தான் தௌஹீத் பிரச்சாரத்தை தூங்குறோம். அந்த நேரங்களில் போதுமான நூல்களோ இப்ப இருக்கிற கம்ப்யூட்டர் வசதிகளோ அது மாதிரியா இல்லாத ஒரு நேரத்தில் இருக்கிற நூல்களில் ஆய்வு செய்துதான் சில விஷயங்களை நாங்கள் சொல்லி இருக்கிறோம். அந்த அடிப்படையில் பெண்கள் ஜியாரத்தை அறவே கூடாது என்று சொன்னோம். ஆனால் அதை நாங்கள் மறாய்வு செய்து பார்த்த பொழுது, இல்ல அந்த ஜியாரத்து போய் மரணத்தை நினைவுபடுத்துவதற்காக செல்வதில் ஆண்கள் பெண்கள் வேறுபாடு கிடையாது. ஆனால் அந்த தர்காவுக்கு போகலாமா என்பதில் தான் நம்ம ஆண்களும் போகக்கூடாது பெண்கள் போகக்கூடாதுங்கிறமே தவிர அவங்க ஊர்ல ஒரு கபிரிஸ்தானுக்கு போற விஷயத்துல மாற்று கருத்து இல்லை என்று நம்ம சொல்றோம். இதை யாரும் இடித்துரைத்து சொல்லி காட்டுறதுக்காக சொல்வது இல்லை. எங்களுக்கு சரி என்று பட்ட நேரத்தில் அதை நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கு தவறு என்று பட்ட நேரத்தில் அந்த நிலைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அதே மாதிரி பெருநாள் தக்பீர்ல அல்லாஹ் அக்பர் கபீரா சொல்ல வேண்டும் என்று ஒரு 5 ஆரம்ப காலத்தில் 5, 6, ஒரு 8 வருடங்களாவது அது ஒரு அமுல்ல இருந்தது. அது ஒரு ஹதீஸ் இருக்குன்னு ஒரு அறிஞர் சொல்றாரு. அந்த நூல் நம்ம இடத்துல இல்ல, ஆதாரப்பூர்வமான செய்தின்னு சொல்றாரு. அந்த நூல் இல்லாத நேரத்தில் அந்த முடிவை எடுத்தோம். ஆனா தேடி பார்க்கும் பொழுது அது ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்படாத, சல்மான் பார்சி சம்பந்தப்பட்ட, அதுவும் பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு செய்தின்னு தெரிந்த பிறகு இவ்வளவு நாளா நம்ம சொல்லிட்டோமே என்று நாங்கள் பார்த்தது கிடையாது. வெளிப்படையாக அந்த அல்லாஹ் அக்பர் கபீராங்க என்பதற்கு ஆதாரம் இல்லைன்னு நாங்கள் சொல்லி இருக்கிறோம். இப்படி நிறைய விஷயங்கள் இப்படி அடுக்கடுக்கா சொல்லிட்டு போகலாம். இறுதியாக சொல்வதாக இருந்தால், இந்த தகவல் நம்ம சொல்லி நோன்பு திறக்கும் பொழுது ஓதுற துவா கிட்டத்தட்ட 25 வருஷங்களாக நம்ம அதையே நம்ம சொன்னோம், அதையே பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் அது ஒரு நியாயமான காரணங்களோடு தெரிய வரும் பொழுது வெட்கப்படவே மாட்டோம். மார்க்கத்தில் ஹக்குன்னு தெரியும் பொழுது ஒத்துக்கொள்வதற்கு இந்த ஜமாத்தோ நாங்களோ இங்க உள்ள அறிஞர்களோ ஒப்புக்கொள்ள வெட்கப்படவே மாட்டோம், வெட்கப்படவும் கூடாது. அதே அடிப்படையில தான் இந்த ஜக்காத் விஷயத்தில் எடுத்துக்கொண்டாலும் கூட நிறைய விஷயங்களை நாங்கள் சொல்லிவிட்டு முடிவை மாத்தல. எடுத்து வச்ச வாதங்கள், எடுத்து வச்ச சான்றுகள், எடுத்து வச்ச காரணங்கள்ல இது இதெல்லாம் நம்ம தெரியல, இது இந்த வாதத்தில் சொல்லியிருக்க கூடாது, இது தவறுதான் என்று அந்த வாதங்கள் ஆதாரங்கள் சிலவற்றிலிருந்து நாங்கள் விலகியது உண்டு. ஆனால் கொடுத்த பொருளுக்கு திரும்ப திரும்ப கொடுக்க கூடாது, கொடுக்க தேவையில்லை, கடமை இல்லை என்கிற அந்த நிலையில் எந்த ஒரு மாற்றமும் இவங்கள்ட்ட என்ன செய்யல, இந்த முடிவு எடுத்த பிறகு ஏற்படவில்லை. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இந்த ஜக்காத் விஷயத்தை நம்ம சொல்லி இருக்கிறோம். அது ஒரு பேச்சுக்காக வாதத்துக்காக சொல்வது கிடையாது. ஜக்காத்து இப்படியே வருஷம் ஒருத்தன் கொடுத்துட்டே வந்தான்னு சொன்னா எல்லாம் கரைஞ்சி ஏழையா போயிருவான் அப்படிங்கிறது ஒரு பேச்சு வழக்கில் சொல்லப்பட்டது. அது கூட இதெல்லாம் சொல்ல தேவையில்லை. மார்க்கத்தில் ஒன்று சொல்லப்படுமையானால் அதுக்கு என்ன விளைவு ஏற்படுதுன்னு நம்ம பார்க்க கூடாது, இந்த வாசகங்களை தவிர்க்க வேண்டும் என்று எங்களுடைய ஆலோசனையிலேயே அது வந்த பொழுது அதை தவிர்த்து கொண்டோம். இனிமே சொல்லக்கூடாது, சரியில்லை, இந்த காரணத்தை சொல்லக்கூடாது என்று நாங்களே அதை திருப்பி வாபஸ் வாங்கி இருக்கிறோம். அதே மாதிரி ஒரு ஆண்டு நிறைவடையும் வரை ஜக்காத்து கிடையாது என்கிற ஹதீஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு 3 நிலையில இருந்திருக்கிறோம். இது சொல்லுவது நடந்த விஷயங்கள் அவ்வளவும், இது சொல்வதில் வெக்கம்லாம் கிடையாது. அது சரியே இல்லாத ஹதீஸ் என்று சொல்லி நாங்கள் அதை அந்த சொல்லிக் கொண்டோம். அதாவது ஒருவனுக்கு ஒரு பொருள் கிடைத்தால் ஒரு ஆண்டு நிறைவடையும் வரை அதற்கு ஜக்காத்து இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸ் சரியில்லை
என்று சில வருடங்கள் நாங்கள் சொன்னோம். அப்புறம் சில அறிஞர்கள் வந்து ஒரே ஒரு ஹதீஸ் சரியானதா இருக்குது என்று சொல்லி அதற்குரிய காரணத்தை வச்சாங்க. அது சரி என்று அந்த நேரத்தில் பட்ட பொழுது ஒரே ஒரு ஹதீஸ் அதுக்கு சரியானதா இருக்குது என்றும் சொன்னோம். அப்புறம் அதை நாங்கள் மறுஆய்வு செய்து அந்த அறிஞர் சொல்லக்கூடிய காரணம் ஏற்புடையதா இல்ல, அவருக்கும் தெரியாத ஒரு குறைபாடு இதுல இருக்கிறது என்று தெரிஞ்ச உடனே அதில் உள்ள எல்லாமே பலவீனம் தான் என்று நாங்கள் அதில் எடுத்த 3 நிலை எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த நிலையில நாங்கள் இருந்திருக்கிறோம். அதே மாதிரி வந்து சட்டம் வந்து எளிமையாக இருந்தால்தான் எல்லாரும் கொடுப்பாங்க. வருஷம் கொடுனா கஷ்டமா இருக்கு, ஒரு தடவை கொடுனா லேசா இருக்கும். எளிமையா இருந்தா தான் எல்லாரும் ஈஸியா கடைபிடிப்பாங்க. இப்படிங்கிறத ஒரு பேச்சுக்கு அந்த வாதத்தை சொல்லும் பொழுது எங்களுடைய பேச்சுக்கள்ல வாதங்கள்ல எடுத்து வச்சிருக்கிறோம். அதுவும் எங்களுடைய சகாக்களால் மசூராவில் வைத்த பொழுது இதுகளை எடுத்து வைக்க கூடாது. எளிமையான எத்தனை விஷயத்தை நம்ம மக்களை கடைபிடிக்காம இருக்கிறாங்க. எளிமை என்பது ஒரு காரணம். அல்லாஹ் பயப்படுற ஒருத்தனுக்கு வந்து சட்டம் எளிமையா இருந்தாலும் சரி கஷ்டமா இருந்தாலும் சரி அது ஒரு ஆர்குமெண்டே கிடையாது. இது ஒரு வாதமாக வைக்க கூடாது என்று சொன்ன உடனே அதை தவறு என்று நினைச்சிட்டோம் நாங்களே. சரி, இந்த வாதம் சரியில்லைதான், இந்த வாதத்தை நம்ம வச்சிருக்க கூடாது. அதுக்காண்டி நிலைப்பாட்டில் மாற்றம் வந்துடாது. அது நாங்க நிரூபிக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில நாங்கள் சொல்வது சரி என்று நீங்கள் வழங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் இன்ஷா அல்லாஹ் அது நிரூபணமாகும். அடுத்து வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜகாத்து கொடுக்க வேண்டும் குல்லாமீன் ஒரு வாசகம் போட்டு வரும். அந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அது அப்படி ஒரு ஹதீஸை இல்லை என்று ஒரு நேரத்தில் சொன்னோம். எடுத்து காட்டினவங்க மறுஆய்வு செஞ்சோம். ஆமா இருக்குதே, சரியா இருக்குமா, சரியா இருந்து ஏத்துக்கலாமே என்கிற அடிப்படையில் ஆய்வு செஞ்சோம். அந்த ஆய்வு செஞ்ச நேரத்தில் அது சரியில்லைங்கிறது எங்களுக்கு தெரிகிறது. இரண்டாவது, சரிந்து வைத்துக் கொண்டால் கூட நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு சம்பந்தம் இல்லை. அது எப்படி நான் விளக்குவேன், அது தெரிகிறது என்பதை நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம். அந்த நிலையை நாங்கள் விளக்கி சொல்லி இருக்கிறோம். ஏகத்துவம் பத்திரிகையில சொல்லி இருக்கிறோம். அதே மாதிரி வந்து புகாரில் இடம்பெறக்கூடிய இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி, அதாவது அல்லாஹ் வந்து ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கிறான். எதுக்கு கடமையாக்கி இருக்கிறான்னு கேட்டா பொருள்களை தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டி கடமையாக்கி இருக்கிறான் என்ற ஒரு செய்தி வருகிறது. அது என்னுடைய உரையில என்னுடைய கவனக்குறைவுல நான் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இப்னு உமர் சொல்லி இருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்ற மாதிரி சொல்லி இருக்கிறேன். 2 தடவை அது சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். அது எங்களுடைய சகாக்களை இதெல்லாம் கவனத்துக்கு கொண்டு வந்து மறுப்பு கிடையாதுங்க, இப்னு உமருடைய சொல்லாதான் வருது, நீங்க ரசூல்லாங்கிற அந்த வார்த்தையை கவனிக்காம விட்டுருக்கீங்க, ரசூல்லாங்கிற வார்த்தை கிடையாது என்ற உடனே அதையும் நம்ம வெளிப்படையா நினைஞ்சிருக்கிறோம். எழுத்து மூலமாக வெளிப்படையாக சொல்லி இருக்கிறோம். அதன் பிறகு நடந்த நிகழ்ச்சிகளையும் வெளிப்படையாக அது பேசியும் இருக்கிறோம். இந்த சம்பவங்களை பேசி இருக்கிறோம். இங்க பேசுறது புதுசா பேசல, இதுக்கு முன்னாடி அதை சொல்லி இருக்கிறோம். பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்ப இது மாதிரியான சில நிலைப்பாடுகள் எங்களிடத்தில் இருந்தது என்பதை உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு இப்ப டாபிக் நம்ம வருகிறோம். என்ன டாபிக் என்று சொன்னால், ஒரு பொருளுக்கு நாம் ஜக்காத்து கொடுத்த பிறகு அந்த பொருளுக்கு மீண்டும் மீண்டும் வருஷம் கொடுக்கணுமா? இதுதான் இப்ப அடிப்படையான விஷயம். இந்த அடிப்படையான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாசகத்தை சொல்லக்கூடிய, இந்த கருத்தை சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் கூட கிடையாது. இந்த கருத்தை ஒரு தடவை ஜக்காத்து கொடுக்கப்பட்ட பொருளுக்கு, நல்லா கவனிக்கணும், நான் என்ன சொல்றேன்னு கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு தடவை ஜக்காத்து கொடுக்கப்பட்ட பொருளுக்கு வருடம் மீண்டும் மீண்டும் கொடுக்கணும், வருடம் கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு ஹதீஸ் தனியா வரும். அது வந்து வருடம் ஒருத்தன் கொடுக்கறான்னு சொன்னா அதே பொருள் கொடுத்தான்னு அதுல வராது, புதுசா வந்தது கொடுப்பான். அதாவது வருடம் என்று வரக்கூடிய ஹதீஸ் பலவீனமா இருக்கு, அது தனி விஷயம். ஆனால் இப்படி கருத்துல ஹதீஸ் இருக்கான கிடையவே கிடையாது. எப்படி கருத்து? ஒருவன் ஒரு பொருளுக்கு ஜக்காத்து கொடுத்து விட்டால் அந்த பொருளுக்கு வருடம் கொடுக்கணும் என்கிற கருத்துல ஒரு குர்ஆன் வசனம் கிடையாது, ஒரு நபி மொழி கிடையாது. ஆனால் வேற சொல்லி அந்த கருத்து வருது என்று வாதிடுவார்கள். அது வாதிடும் போது அந்த கருத்து வராது என்பதை நம்ம என்ன செய்வோம், அதை நிரூபிச்சுக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் நாம் எடுத்து வைப்பது, மார்க்கத்தில் ஒரு சட்டத்தை நம்ம கொண்டு வருவதாக இருந்தால் அல்லாஹ்வும் ஒரு ரசூலும் அதை தெளிவாக நமக்கு சொல்லி இருப்பாங்க. கொடுத்த பொருளுக்கே திரும்ப திரும்ப கொடுக்க வேண்டும் என்று சின்ன விஷயம் கிடையாது. ஒரு தடவை தான் கொடுக்கணும் என்பதும், ஒரு மனுஷன் 50 வருஷம் சராசரியா வாழ்றான்னு 50 வருஷம் கொடுக்கணும் என்பதும் பாரதூரமான ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மேட்டர். அது ஒரு தடவை கொடுக்கிறவன் ரொம்ப குறைந்த அளவு கொடுப்பான், 50 வருஷம் அதே பொருள் கொடுத்தவன் எவ்வளவு கொடுத்திருப்பான். அப்ப இவ்வளவு பெரிய ஒரு பாரதூரமான இன்னும் ஒரு அரசை நிர்வகிக்கக்கூடிய இஸ்லாமிய அரசு ஜக்காத்தை கொண்டுதான் நிர்வகிக்கப்படுகிறது. அவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை இது ஒரு அப்படி கொடுக்க வேண்டும் என்று இருந்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் தெள்ள தெளிவான வார்த்தைகளால் நமக்கு சொல்லி இருப்பார்கள்.
இந்த கருத்துல ஒரு ஹதீஸை கூட நாம் காண முடியவில்லை. கொடுத்த பொருளுக்கு திருப்பி திருப்பி வருஷா வருஷம் ஜகாத்து கொடுக்க வேண்டும், இது கிடையாது. அப்ப அப்படி இல்லைன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? வருஷ வருஷம் கொடுக்கணும் என்றும் கொடுத்த பொருளுக்கே வருஷ வருஷம் கொடுக்க வேண்டும் என்றும் ஹதீஸ் இல்ல. மாசம் மாசம் கொடுக்கணும்னு ஹதீஸ் இல்ல. வார வாரம் கொடுக்கணும்னு ஹதீஸ் இல்ல. இது மாதிரியான ஒரு நிலைமையில ஜகாத்து கொடுங்கள் என்கிற அல்லாஹ்வுடைய கட்டளையை, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிகாட்டுதலை நாம் எப்படி புரிந்து கொள்வது? இதுதான் இப்ப நம்ம முன்னாடி உள்ள அடிப்படை. எப்படி புரிந்து கொள்வது? குர்ஆனாக இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ்களாக இருந்தாலும் அது நம்முடைய மொழியில், மனிதர்களுடைய மொழியில் தான் அது அருளப்பட்டது, பேசப்பட்டது. நம்முடைய, உங்களுடைய, என்னுடைய பேச்சுக்களை எப்படி புரிந்து கொள்வோமோ அப்படித்தான் அல்லாஹ் ரசூலுடைய பேச்சுக்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி தான் அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு பிலிசானின் அரபியின் முபீன், தெளிவான அரபு மொழியில இது அருளப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் சொல்வதற்கு காரணம் என்ன? அரபில குர்ஆன் இருக்கும்போது அரபில இருக்குன்னு சொல்லணுமா? அது எதுக்கு சொல்லப்படுது என்று கேட்டா, உங்களுக்கு சம்பந்தம் இல்ல தனி பாஷை நினைச்சிட்டு போயிடாதீங்க. உங்க பாஷைகளை நீங்கள் எப்படி வழங்கிக் கொள்கிறீர்கள் அப்படித்தான் இதையும் வழங்கிக் கொள்ளணும் என்கிற ஒரு அடிப்படை இஸ்லாத்துக்கு உண்டு. அதன் அடிப்படையில் ஜகாத்து கொடுங்கள் என்று அந்த சொன்ன சொல்லை எப்படி புரிந்து கொள்வது என்றால், பொதுவாக ஒரு விஷயத்தை பற்றி ஒரு மனிதனோ ஒரு ரசூலோ இறைவனோ சொல்லும் பொழுது அதை எப்படி புரிந்து கொள்வோம் என்றால், கூடுதலான விதிகள் அதில் இணைக்கப்படாமல் சொல்லப்படுமையானால் அதுக்கு அர்த்தமே ஒரு தடவை வேண்டுதான். ஒரு தடவை வேண்டுதான் அர்த்தம். இவருக்கு 1000 ரூபாய் கொடுங்க என்று நான் சொல்கிறேன். வருஷம் வருஷம் கொடுங்கன்னு நான் சொல்லவில்லை. வாரம் வாரம் கொடுங்கன்னு நான் சொல்லவில்லை. மொட்டையா நான் சொல்றேன், இவருக்கு 1000 ரூபாய் கொடுங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு தடவை அர்த்தம். அடுத்த வாரம் எனக்கு இன்னொரு 1000 ரூபாய் தாங்க கேட்க இயலாது. இதை வச்சுக்கிட்டு கேட்க இயலாது. நான் 2வது தடவை நான் ஆர்டர் பண்ணா தான் என்ன செய்ய முடியும்? அவரு கேட்க முடியும். மாசம் மாசம் கொடுங்கன்னு கேட்க இயலுமா? கேட்க இயலாது. 1000 ரூபாய் கொடுங்கன்னா அதுக்கு ஒரே அர்த்தம் என்னது? 1000 ரூபாய் கொடுங்கன்னு அர்த்தம். அப்ப 1000 ரூபாய் கொடுக்கிறது வருஷ வருஷம் கொடுக்கணும்னு நான் நினைத்தால் என்ன செய்யணும்? இவர் வருஷ வருஷம் கொடுங்க, அல்ல ஜனவரி மாசம் கொடுங்க, ஜனவரிக்கு ஜனவரி கொடுங்க, அல்ல பிப்ரவரி 7 கொடுங்க. அந்த வருஷம்ங்கிற கருத்து வர்ற மாதிரி, வருஷம் என்ற கருத்து வர்ற மாதிரியான சொற்களை நான் அதில் சேர்த்தாலே தவிர சும்மா சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு தடவை என்றுதான் அர்த்தம். பொருள்களுக்கு அல்லாஹ் ஜகாத்து கொடுன்னு சொல்றான்னு சொன்னா கொடுத்ததுக்கு ரிப்பீட் பண்ண வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருந்தால், ரசூல் நாடி இருந்தால் அதை தெள்ள தெளிவான வார்த்தைகளால் அவர்கள் சொல்லி இருப்பார்கள். இதை புரிந்து கொள்வதற்கு இன்னும் சில ஹதீஸில் இருந்து கூட சில உதாரணங்களை நம்ம சொல்லலாம். இப்போ உதாரணமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூ தாலிப் கிட்ட போய் சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் நீ சொல்லு, மரண தருவாயில் இருக்கிறார். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு, நீ வெற்றி அடைஞ்சிருவ, உனக்காக வேண்டி நான் அல்லாஹ்ட்ட பேசுவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய தந்தை அபூ தாலிப் இடத்துல போய் தாவா பண்ணாங்க. இது புகாரியில் 1360 ஏராளமான நூல்கள் இடம்பெற்றிருக்கிறது. இதுக்கு என்ன அர்த்தம்? டெய்லி சொல்லணும் அர்த்தமா? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுன்னா டெய்லி சொல்லணும் அர்த்தமா? வார வாரம் சொல்லணும் அர்த்தமா? இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் வாழ்ந்தாருன்னா சொல்லணும் அர்த்தமா? அல்ல நம்மளை பத்தியே மார்க்கம் சொல்றது கூடு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க வெற்றி பெறுவீர்கள். இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை ஒரு தடவை சொல்லிட்டாலேயே அவனுடைய கடமை நிறைவேற்றினான்னு அர்த்தம். வருஷ வருஷம் நீ அன்னைக்கு சொன்னீங்க, ஒரு வருஷம் ஆச்சணும் மறுபடியும் சொல்லலையேன்னு கேட்க கூடாது. சொல்லிட்டான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுனா என்ன அர்த்தம்? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும், அவ்வளவுதான். வருஷ வருஷம் சொல்லணுமா இருந்தா அல்லாஹ் சொல்லணும், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லணும். அப்படி இணைத்து சொல்லி இருப்பார்களே ஆனால் தான் அந்த அர்த்தம் வரும். இது அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு உதாரணம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நமக்கு புதையல் கிடைக்கிறது. ஒரு இடத்துல தோன்றோம், வீட்டை தோன்றோம், அதுல ஒரு பெரிய அளவுல நமக்கு புதையல் கிடைக்கிறது. இந்த புதையலுக்கு மார்க்கத்தில் ஒரு ஜகாத் உண்டு, ஒரு வரி கட்டி ஆகணும். எவ்வளவு கட்டணும் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் ஹுமுஸ்னு சொல்றாங்க, 5 1. 100 ரூபாய் கிடைச்சிச்சுன்னா புதையல்ல 20 ரூபாய் கொடுத்துடணும். கவர்மெண்ட்டுக்கு, அரசாங்கத்துக்கு, ஜகாத்துக்கு என்ன செய்யணும்? பைத்துல் மாலுக்கு அந்த 20% கொடுத்துடணும். இப்ப ஒருத்தன் 1 கோடி ரூபாய் புதையல் எடுக்கிறான். அவன் என்ன செய்வான்? 20 லட்சம் ரூபாய் கொடுத்துருவான். 20 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டானா மீது 80 லட்சம் ரூபாய் இருக்கும். அதுக்கு மறுபடியும் கொடுக்கணுமா? கொடுக்க வேண்டியது இல்லை அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. கொடுக்க வேண்டியதில்லைன்னு ஏன் சொல்றாங்கன்னா, 5ல் 1 வந்திருக்கலாம். 5ல் 1 வருஷ வருஷம் வார்த்தையை காட்டு. வருஷ வருஷம் அங்க இருக்குதா? புதையலில் 5ல் 1, 5ல் 1னா 20%. அப்ப 100 ரூபாய் கிடைச்சா அவன் எவ்வளவு கொடுப்பான்? 20 ரூபாய் கொடுப்பான். 80 ரூபாய் அவனுக்கு உரியது. அடுத்த வருஷம் ஆச்சு, ஒரு வருஷம் இன்னொரு 20 ரூபாய் கொண்டு கேட்க இயலாது.
அல்ல இன்னொரு 20% கொடு என்று கேட்க இயலாது. கேட்கிறதா இருந்தால் அதுக்கு அல்லாஹ் ஒரு ரசூல் சொல்லணும். இந்த புதையல்ல 5ல் ஒரு பங்குங்கிற செய்தி வந்து புகாரியில 1499, 2355, 6912, 6913 நிறைய நூல்கள்ல இந்த செய்தி வருது. ஒரு தெரிஞ்ச விஷயமா இருக்கனால அப்படி ஷார்ட்டா சொல்லிடுறோம். அதே மாதிரி வந்து போர்க்களத்துல கனிமத் எதிரிகள் விட்டு சென்ற பொருள்களை நம்ம கைப்பற்றுறோம். பல கோடி ரூபாய்க்கு பெருமானம் உள்ள பொருளை கைப்பற்றுறாங்க. அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா 5ல் 1 அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ்வுக்குரியதுன்னா பைத்துல் மாலுக்குரியது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குர்ஆன்ல இது இருக்குது. ஃபலமு அன்னமா கனிம்து மின் ஷைஇன் ஃபஅன்னல் லில்லாஹி ஹும்ஸஹு. அப்ப 5ல் 1 கொடுங்க. போர்ல வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் கிடைச்சு போச்சு. 5ல் 1 எவ்வளவு? 2 லட்சம் ரூபாய். 2 லட்சம் ரூபாய் கொடுத்து விட்டோம். மீதி 8 லட்சம் ரூபாய் இருக்கு அந்த கைப்பற்றின ஆள்கிட்ட. அவங்க கையில இருக்கு. மறுபடியும் இருக்க கொடுக்கணுமா? அடுத்த மாசம் கொடுக்கணுமா? அடுத்த வருஷம் கொடுக்கணுமா? ஒன் டைம் தான். 5ல் 1 கொடுனா 5ல் 1 கொடுத்து நான் முடிஞ்சு போச்சு கதை. 5ல் 1 கொடுங்கிறதுக்கு 5ல் 1 ஒரு தடவை கொடுத்தா போதும் என்றால் 2.5% 10ல் 1 கொடுங்கிறதுக்கு அதான் அர்த்தமா இருக்க முடியும். 5ல் 1க்கு அர்த்தம் 10ல் 1க்கு அர்த்தம் வித்தியாசப்படுத்துறாங்க. அது தனியா ஆதாரம் காட்டணும்ல. 5ல் 1 வரக்கூடிய இடத்துல நம்ம எப்படி விளங்கிக்கிறோம்? ஒன் டைம் விளங்கிக்கிறோம். அதே மாதிரி வந்து இது குர்ஆன்ல 8வது சூராவுல 41வது வசனத்தில் இந்த கனிமத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட வாழ்த்து ஹும்ஸமா கனிமத்தும் அந்த பல கூட்டத்தார்கள் வந்து ஒப்பந்தம் செய்யும் பொழுது இஸ்லாத்தை தழுவும் பொழுது நீங்க கனிமத்து கிடைச்சுன்னு சொன்னா 5ல் 1 நீங்க ஒண்ணா கொடுத்துறணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்காங்க. இது புகாரியில நிறைய 53, 87, 523, 1398, 3095, 3510 இன்னும் நிறைய வரிசையா நிறைய நம்பர்கள் இருக்குது. அப்ப இந்த கனிமத்தை எப்படி புரிஞ்சுக்கிறோம்? ஒன் டைம் புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி வந்து இப்ப ஒரு மனிதன் இறந்து போயிடுறான். இறந்து போன சொத்தை பங்கிட வேண்டி இருக்கிறது. மனைவிக்கு கால்வாசி அல்லது மனைவிக்கு பாதி, சாரி மனைவிக்கு 8ல் 1 அப்படின்னு சொல்லப்படுது. உடனே வருஷம் போய்கிட்டு 8ல் 1 கேட்பாளவ 8ல் 1 ஒரு தடவை கொடுத்தோன்னு போய்கிட்டு இருக்க வேண்டியதான். அடுத்த வருஷம் போய் ஒரு வருஷம் ஆச்சுல இன்னொரு 8ல் 1 தாங்க அப்படின்னு சொல்லி மாமனார் வீட்டு கடை கொடுப்பானா? அப்ப 8ல் 1க்கு அர்த்தம் என்னன்னா ஒன் டைம் தான் அர்த்தம். ஏன் அப்படி சொல்ல? சும்மா சொன்னாதான் அர்த்தம். ஒரு வருஷம் கொடு, மாசம் மாசம் கொடு, வார வாரம் கொடு, டெய்லி கொடு என்று சொல்லல என்று சொன்னா அதுக்கு மீனிங்கே என்ன? இதுதான் அர்த்தம் அப்படிங்கறத நம்ம வாரிசு உரிமையில பத்தி 6ல் 1, 4ல் 1, 2ல் 1, 8ல் 1 என்கிற மாதிரியான நிறைய சட்டங்கள் குர்ஆன்ல இருக்குது. அந்த சட்டங்கள் வந்து சூரத்து நிசாவுல 4ல் 11, 12 ஆகிய வசனங்கள் நீங்கள் பார்க்கலாம். இதுக்கெல்லாம் நம்ம என்னதான் பொருள் எல்லாருமே என்ன பொருள் கொள்றோம்னா ஒரு டைம் தான் அப்படின்னு பொருள் கொண்டுக்கிறோம். அதே மாதிரி ஒருத்தன் வந்து கல்யாணம் பண்றான். கல்யாணம் பண்ணிட்டு ஒரு மகர்லாம் பேசிடுறான். பேசிட்டு குடும்ப வாழ்க்கை நடத்தாம டைவர்ஸ் பண்ணி போடுறான். இப்ப பேசின மகரை கொடுக்கணுங்கிற விஷயம் வரும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான்னா நிஸ்புமா பரல்தும், அந்த நீங்கள் முடிவு செய்ததுல பாதி மகரை கொடுங்கறான். அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு தடவை அர்த்தமா? அல்ல டெய்லி வந்து பாதி பாதி தாங்கன்னு கேட்கறதா? அல்லது வருஷம் வந்து பாதி வாங்கிட்டு போறதா? அதுக்கு என்ன சாதாரணமா ஒரு அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? பாதி கொடுங்க, பாதினா 50%, 50% கொடுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு தடவை அர்த்தம். அப்ப 2% மட்டும் வருஷம் வந்துருமா? அதுல 5% வந்தா ஒரு தடவை வருது, 50% வந்தா ஒரு தடவை வருது. அப்ப 2% சொல்லும் போது மட்டும் அது கொடுத்தது திருப்பி என்கிற வருமா? வராது என்று நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி வந்து விபச்சாரம் செஞ்சவன 100 கசையடி அடிங்க, ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் அப்படின்னு குர்ஆன்ல வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 24வது சூராவுல 2வது வசனத்துல ஒருத்தன் விபச்சாரம் பண்ணி 100 அடி அடிச்சாச்சு. அடுத்த வருஷம் கூப்பிட்டு இங்க வா, ஒரு வருஷம் ஆச்சுல இன்னொரு 100 தடவை அடிக்க போனா ஒத்துக்குறான் அவன். ஒரு தடவை 100 தடவை அடிக்கன்னு அர்த்தம்? ஒரு 100 அடி ஒரு தடவை தான் மரம் செஞ்சாதான் அது. மறுபடியும் அவன் செஞ்சான்னா அது வேற தனி விஷயம். அவனே திருப்பி கூப்பிட்டு ஒரு காரணம் இல்லாம ஒரு வருஷம் ஆகுதுல முது கொண்டாந்து காட்டு 100 அடி அடிக்கணும்னா ஒத்துக்குருவானா? அது அர்த்தம் வருமா? அதுக்கு அந்த அர்த்தம் வராது. அதே மாதிரி வந்து பெண்கள், அடிமை பெண்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொன்னா நிஸ்புமா அலல் முஹ்சனாத், முஹ்சனாத்தான அடிமை இல்லாத பெண்களுக்கு வழங்குற தண்டனையில் பாதி அப்படிங்கிற. அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு தடவை அர்த்தமா அல்லது வாரம் அர்த்தமா? ஒரு தடவை தான் அர்த்தம். வேற ஒரு எந்த ஒண்ணும் அதுல சேர்க்க இயலாது. இப்படி நம்ம பாக்குறோம். அதே மாதிரி வந்து விவசாயம் பண்றோம். விவசாயம் பண்ற விஷயத்துல கூட என்ன வருதுன்னு கேட்டா, அதாவது சிரமம் இல்லாமல் விவசாயம் பண்ணக்கூடியது, தண்ணி பாய்ச்சாம இயற்கையா மானாவாரியா விளையக்கூடியதா இருந்துச்சுன்னு சொன்னா அதுல வந்து 10ல் 1 கொடுக்கணும். கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணணும்னு சொன்னா 20ல் 1 கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மார்க்கத்துல சட்டம் இருக்கிறது. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு தடவை தான் அர்த்தம். 200 மூட்டை நெல் வருது, அதுல 10ல் 1, 20ல் 1 கொடுத்துட்டான். அடுத்த வருஷம் போய் கொடுன்னு கேட்க முடியுமா? கேட்கணும்னு யாராவது சொல்றாங்களா? இதெல்லாம் எல்லாம் ஒரே மாதிரியா புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப நான் சொன்ன எல்லாத்தையுமே ஒரு தடவை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்ட விஷயம்.
இப்ப நான் சொன்னது நானா இதை சொல்லல, இந்த விஷயங்கள்ல இப்ப சொன்னதை எல்லாம் இந்த விவசாயத்துக்கு மட்டும் என்ன செய்வாங்க, ஒரு புது காரணம் ஒண்ணு சொல்லுவாங்க. அது சொல்வார்களே ஆனால் அந்த காரணம் அது ஏற்புடையதல்ல என்பதை நிரூபிப்போம். அது நம்மள எடுத்து வைக்க தேவையில்லை. அப்ப விவசாய பொருள்களுக்கு கூட நம்ம என்ன பண்றோம், ஒரு தடவை வேண்டி எல்லாரும் ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு தடவை தான் கொடுக்கணும். அப்ப இதுல நம்ம எதுக்கு நான் இதை சொல்றேன்னு கேட்டா, ஒரு பொருளுக்கு நம்ம ஒரு ஜகாத்து கொடு என்று மட்டும் ஆதாரம் கிடைத்தால், கொடுத்த பொருளுக்கே திருப்ப கொடு என்று கிடைக்காவிட்டால் ஒரு மூமின் என்ன முடிவு எடுக்க வேண்டும்? இரண்டே விஷயம் தான். ஒரு தடவை கொடுத்த பொருளுக்கு மறுபடியும் கொடுக்கணும், வருஷம் அதை கொடுக்கணும் என்று ஒரு ஹதீஸை காட்டிட்டாங்கன்னா விவாதம் தேவையா? விவாதம்லாம் தேவையே இல்லை. அப்ப அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு சொல்லை எப்படி புரிஞ்சுக்கணுமோ அப்படி புரிஞ்சுட்டு போயிட வேண்டியதான். அல்லாஹ்வுடைய சொல்ல, என்னுடைய சொல்ல, உங்களுடைய சொல்ல, யாருடைய சொல்லையும் எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி புரிந்து கொண்டால் பிரச்சனை இல்லை. இன்னும் சொல்ல போனா சில விஷயங்கள் சொல்லாமலேயே அந்த வருஷம் வந்த உதாரணத்துக்கு சொல்வதா இருந்தால், அரசாங்கத்தில் வரி விதிக்கிறானா இங்க புரிஞ்சுக்கிறது ஆதாரம் சொல்லிடக்கூடாது. ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லக்கூடிய விஷயம். அதாவது வீட்டு வரி விதிக்கிறாங்க. வீட்டு வரி எப்படி விதிக்கிறான்? 6 மாசம் ஒருக்கா வரி கட்டணும். கிராமங்கள் எல்லாம் பார்த்து 6 மாசம் அல்ல 1 வருஷம் வச்சிருப்பாங்க, அது திருப்பி கட்டணும். அதே நேரத்தில் இன்கம் டாக்ஸ் கட்டணும், கட்டிட்டா அது ஒயிட் ஆயிரும். அடுத்த வருஷம் அந்த ஒயிட்டுக்கு திருப்பி ஒரு என்ன செய்ய வேண்டியது இல்ல, மறுபடியும் கட்ட வேண்டியது இல்ல. 10 லட்சம் ரூபாய் எனக்கு வருமானம் வருது, அது வரியை கட்டிவிட்டேன், மீதி உள்ள பணம் என்னது, அது ஒயிட் மத்ததான் பிளாக். அந்த பிளாக் எடுத்து விட்டோம்னு வைங்களேன், அது ஒயிட் ஆகி போயிடுது. அதுக்கு வருஷம் அவன் கட்டணுமா? கட்ட வேண்டியது இல்ல. அதே மாதிரி சேல் டாக்ஸ் இருக்கு. 1 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் பண்றான், சேல் டாக்ஸ் பண்ணிவிட்டான். அடுத்த வருஷம் போயிட்டு போன வருஷம் 1 லட்சம் ரூபாய் வியாபாரம் பண்ணல, நீ திருப்பி இன்னொரு தான் கேட்பாங்களா? யாரு? கிடையாது. அப்ப இதையே எப்படி புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, பேச்சில் அப்படி சொல்லப்பட்டாலும் சட்டத்தில் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. சும்மா சொல்றோம் வீட்டு வரின்னு மொட்டையா சொல்லிடுவோம். மொட்டையா பொதுமக்களுக்கு சொல்லப்பட்டாலும் சட்டத்தில் என்ன எழுதிருப்பான்? வீட்டு வரி 6 மாசத்துக்கு ஒரு தடவை, இது இந்த மாதிரி அடிப்படை அப்படின்னு அதுல அந்த அறியப்பட்டதா இருக்கும். அந்த மாதிரி ஒரு அடிப்படையெல்லாம் விளங்கிக்கிறோம். அதே மாதிரி இப்ப தொழுகை எடுத்துக்கிறங்க, ஹம்சு செலவாத்தின் இன்னொன்னு இருக்குது. ஒரு நாளை குறிப்பிட்டு சொன்னீங்கன்னு வைங்க, வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழ வேண்டும் இப்படிங்கிறதுல கூட ரிப்பீட் வரும். ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்துகிட்டே இருக்கும். ரமலான் மாசம் நோன்பு வைக்க வேண்டும் வந்துகிட்டே இருக்கும். இப்ப ஜக்காத்து என்பதற்கு அப்படி ஒரு மாசமோ அல்ல ஒரு ரமலான்ல ஜக்காத்து கொடுக்கணும் வந்தா கூட என்ன செஞ்சுறேன், வருஷம் வந்துருங்க. ரமலான்ல ஜக்காத்து கொண்டு வந்து ரமலான் திருப்பி தானே வருது, எங்கிற மாதிரி கூட வரும். அப்ப இந்த ஜக்காத்தை ஒரு பொருளுக்கு நம்ம கொடுத்துட்டோம், 10 லட்சம் ரூபாய் நமக்கு இருக்குது, கொடுத்துட்டோம். அதுக்கு மீண்டும் மீண்டும் கொடுக்கணும் என்று நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக சேர்த்தால், நேரடியாக அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தமோ அது இல்லாம அடிஷனலாக அதுல ஒரு விளக்கத்தை நம்ம கொடுத்தோம் சொன்னா, அது அல்லாஹ்வும் ரசூலும் தெளிவான வார்த்தைகளால் சொல்லி இருக்கணும். சந்தேகத்திற்கு இடமான சில வார்த்தைகளை சொன்னால் கூட அதை கொண்டு சட்டம் எனக்கு இயலாதீங்க. சந்தேகத்துக்கு இடமான அர்த்தம் அந்த அர்த்தம் இருக்கிற மாதிரி இல்லைங்கிறதுக்கு அதுல கிரவுண்ட் இருக்கும். அப்படி இல்லாம அது கடமையான ஒரு விஷயம், பெரிய பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயம், மார்க்கத்தினுடைய 5 தூண்கள்ல ஒரு தூண் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதுல அல்லாஹ்வும் ரசூலும் தெளிவில்லாம குழப்பிட்டு போயிருப்பாங்க என்றெல்லாம் யார் கற்பனை கூட பண்ண முடியாது. அதையெல்லாம் அடிப்படையாக வைத்து நாம சொல்லுகிறோம், ஒரு தடவை ஜகாத்து கொடுக்கப்பட்ட பொருளுக்கு திரும்பி அதே பொருளுக்கு ஜகாத் கொடுக்க வேண்டும் என்கிற கருத்தில் அல்லாஹ்வும் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லவில்லை. நாங்கள் தேடி பார்த்த வரைக்கும் அப்படி கிடைக்கவில்லை. நம்ம எதிரணியினருக்கு தேடி பார்த்த வகையில் அது மாதிரி ஆதாரங்கள் கிடைத்து அவர்கள் இப்ப எடுத்து வைப்பார்களே, ஆனால் 5 நிமிஷத்துல விவாதத்தை முடிச்சுட்டு அழகான ஆதாரத்தை காட்டிவிட்டார்கள், நம்ம விவாதமே இனி தேவையில்லை. ரசூலுடைய சொல்லு வந்த பிறகு விவாதத்துக்கு இடம் இருக்குமா? ஹதீஸ் தெளிவான ஹதீஸை கொண்டாந்து போட்ட பிறகு அப்புறமேல விவாதத்துக்கு இடம் இருக்குமா? அதுல வெக்கமெல்லாம் படவே மாட்டோம். இப்ப இத்தனை விஷயங்களை நாம பகிரங்கமா சொன்னது போலவே அதே மாதிரி பகிரங்கமாக அறிவித்து விட்டு நம்ம இந்த ஹதீஸ் எங்களுடைய கவனத்துக்கு வரவில்லை, இந்த ஹதீஸை அழகா எடுத்து காட்டி விட்டார்கள், நாங்கள் இதோடு விவாதத்தை முடித்துக் கொள்கிறோம் சொல்லிட்டு நீங்க வாட்டுக்கு ஊரை நோக்கி போய்கிட்டே இருக்கலாம். விவாதம் 1/2 மணி 5 நிமிஷம் முடிஞ்சே போயிடும். அதனால நம்ம தெளிவாக சொல்லுகிறோம், ஒரு விஷயத்தை மார்க்கத்திலேயும் சரி ஒரு உலக விஷயத்திலேயும் சரி ஒரு கட்டளை இடப்படுமே, ஆனால் அதை எப்படி புரிந்து கொள்வோம் என்றால், அதற்குரிய தகுந்த ஆதாரங்கள் சான்றுகள் இல்லை என்று சொன்னால் ஒரே ஒரு தடவை தான், அது ஒரு தடவை செஞ்சிட்டால் அந்த வேலையை செஞ்சிட்டான், அந்த வேலை முடிந்து விட்டது, திருப்பி அவன் செய்ய வேண்டியது இல்ல. இதுதான் அந்த மொழிக்கு அர்த்தம். குர்ஆன்ல பல இடங்கள்ல ஆத்து ஜகாத்தை கொடுங்க என்ற மாதிரியான வருது. இன்னும் சொல்ல போனால் இத இயற்கையாகவே நமக்கு மறுப்பு எழுதணும்னு சொல்ற நேரத்தில் கூட நம்ம சகோதரர் நூர் முகமது பாக்கவி கூட நினைஞ்சிருக்கிறாரு, ஒரு வகையில் அதை ஒத்துக்கிட்டு இருக்கிறார்.
இந்த கருத்து தான் சரி என்பதை அவரை கூட ஒத்துக்கொண்டு அவர் அறியாமல் எழுதியிருக்கிறார். அதை கொஞ்சம் விரிவா விளக்க வேண்டியிருக்கு. அதை நான் அடுத்த இதுல சொல்லிக்கிறேன். அதுக்கு இடையில இந்த குறைந்த டைம் இருக்கிறதுனால அதுல என்ன சொல்ல முடியுமோ, என்ன ஒன்று 2 நிமிஷம் தான், 2 நிமிஷம், 1 நிமிஷம் தான் இருக்கிறது. இப்ப உதாரணமா புகாரி 46வது ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒருத்தர் கேட்கிறாரு, தொழுகை நோன்பு எல்லாத்த பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. தொழுகையை பத்தி சொல்லும் பொழுது ஹம்சு ஸலாத்தின் ஃபில் யௌமி வல் லைலா, இரவு பகல் 5 வேளை தொழுகைங்கிறத சொல்றாங்க. நோன்பு பத்தி சொல்லும் பொழுது ஷியாம் ரமலானின் நோன்புங்கிறாங்க. ஜக்காத்தை பத்தி வரும்போது தக்கரஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்தை பற்றியும் அவருக்கு சொன்னார்கள். அதுல என்ன வரல, இதுல மாதிரி வரணும்ல, ரமலான் நோன்பை பற்றி சொன்னார்கள், அது மாதிரி தொழுகை 5 வேளை என்று சொன்னார்கள், ஜக்காத்தை பற்றியும் சொன்னார்கள். அவர் என்ன சொல்றாரு, இதை விட நான் கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதான் உனக்கு கடமை, நீயா விரும்பி செஞ்சாலே தவிர. இந்த மாதிரி வாசகங்களை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்று சொல்லி புகாரியில 46வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. அதை தொடரும் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்பொழுது நாம் ஜக்காத்து கொடுக்கப்பட்ட பொருளுக்கு மீண்டும் ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா கொடுக்க கூடாதா என்பதை பற்றிய விவாத அரங்கிலே நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த விவாதம் நடப்பதற்குரிய நடத்த வேண்டிய காரணம், இந்த கொடுக்கக்கூடாது என்ற ஒரு புதிய கருத்தை இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் சமீப காலமாகவே எதிர்த்தரப்பினர் பிரச்சாரம் செய்து வருவதை இங்கே குழுமிருக்கக்கூடிய அனைவரும் தெளிவாகவே அறிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த கருத்தை குர்ஆன் மற்றும் நபிமொழிகளின் அடிப்படையில், அதன் ஆதாரத்தின் அடிப்படையில் எடுத்து தெளிவுபடுத்தியிருப்பார்களேயானால் அதனை ஒப்புக்கொள்வதற்கு நாம் ஒருபோதும் தயக்கம் காட்ட மாட்டோம். காரணம், விவாதத்தில் நாம் இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரின் முடிவாக இதுவாகத்தான் இருக்க வேண்டும். எந்த கருத்து குர்ஆன் மற்றும் நபிமொழியின் அடிப்படையில் தெளிவுபடுத்தப்படுகிறதோ அந்த நிமிடத்திலேயே தமது சொந்த கருத்தை, தனது சொந்த ஊகத்தை, தனது சொந்த கற்பனையை மாற்றிக் கொள்ளக்கூடியவனாகத்தான் ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் நான் மட்டுமல்ல, இங்கு இருக்கக்கூடிய அனைவரும் தெளிவாக இருக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளையும் வைத்துக் கொள்கிறேன். சங்கைக்குரிய சகோதரர்களே, இந்த ஜக்காத்தை பற்றிய புதிய நவீன இந்த கருத்தினை எடுத்து வைக்குகின்ற காலகட்டங்களில் ஆதாரம் என்ற பெயரில் பல்வேறு செய்திகளை சொல்லி, அந்த செய்திகள் இந்த சமுதாய மக்களில் ஒரு சிலருக்கு உள்ளத்தில் மிக ஆழமாகவே பதிந்திருக்கிறது. அதில் மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஜக்காத்து கொடுத்து தொடர்ந்து கொடுத்து வந்தார், கொடுத்த ஒரு பொருளுக்கு தொடர்ந்து கொடுத்து வந்தால் பிச்சைக்காரனாக ஆகிவிடுவான். அப்படி ஒரு சட்டத்தை இஸ்லாம் ஒருபோதும் கூறாது என்ற இந்த வாதத்தை அடிப்படையாக வைத்துத்தான் பல்வேறு மேடைகளில் ஆக்ரோஷமாகவும் பிரச்சாரம் செய்து வந்தார்கள். அதனை கூட உங்களுக்கு நான் என்ன செய்யறேன் அப்படின்னா போட்டு காட்டுறேன்.
கேக்குதா? அப்படி சொல்ல மார்க்கம். இந்த கருத்தை மாற்றிக் கொண்டு விட்டதாக சகோதரர் அவர்கள் எதிர் தரப்பினர் வந்து இங்கே குறிப்பிடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த கருத்து சாதாரணமாக அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இறைவனுடைய வழியிலே செலவு செய்து வருவதனால், சாதாரணமாகவே செலவு செய்து வருவதனால் எந்த ஒரு குறைவும் ஏற்படாது என்ற இந்த செய்தி ஒரு சாதாரண ஒரு விஷயம். இதை ஆய்வு செய்துதான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று இல்லை. ஆய்வு செய்யாமலேயே அனைவரும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு கருத்துக்கு மாற்றாக இந்த சமுதாயத்தில் வைப்பதாக இருந்தால், அதாவது எதிர்த்தரப்பினரை போன்று ஆய்விலே தலை சிறந்து விளங்குவதாக மக்கள் நம்புகின்றார்கள் அல்லவா? இந்த நேரத்தில் இந்த கருத்தை நாம் சொல்லும் பொழுது இதை எந்த அடிப்படையில் சரி என்பதை, குர்ஆன் மற்றும் நபிமொழிகளின் அடிப்படையில் இது சரிதானா என்பதை சீர்தூக்கி பார்த்து அதை செய்திருக்க வேண்டும். இப்பொழுது அதை நாங்கள் மாற்றிக்கொண்டு விட்டிருக்கிறோம் என்ற சொல்லுகின்ற பொழுது மார்க்க சட்டங்களை விளக்குவதில் கடந்த காலங்களில் அலட்சிய போக்கு இருந்திருக்கிறது என்பதை இது தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, இதுபோன்ற இன்னும் பல சட்டங்களில் இந்த அலட்சிய போக்கு நீடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் தெளிவாக தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப இந்த கருத்தை பிச்சைக்காரனாக ஆகிவிடுவான் ஜக்காத்து கொடுப்பதினால் என்று இந்த கருத்தை முன்வைத்து மக்கள் அனைவரும் கேள்வி எழுப்புகின்ற பொழுது வியப்பாகவே இருந்தது. ஜக்காத்து கொடுப்பதனால எப்படிங்க பிச்சைக்காரனாக முடியும்? அல்லாஹ் இந்த தர்மங்களை வளர்ப்பதாக சொல்கின்றானே, ஒன்றை செலவழித்தால் அதற்கு பன்மடங்கு தருவதாகவெல்லாம் வாக்களித்திருக்கின்றானே, பிச்சைக்காரனாக ஆகிவிடுவான் என்று சொல்வது இது முறையற்ற வாதமே என்றெல்லாம் சொன்ன பொழுது அவர்கள் உதாரணம் சொல்கிறார்கள். 1 லட்சம் ரூபாய் இந்த வருஷம் இருந்துச்சு, 2% கொடுத்து 2500 ரூபாய் நீங்க கொடுக்க சொல்லுவீங்க. யாரு சகோதரர்கள் கேள்வியாக எழுப்புகின்றார்கள். தாயிஃபில் நாம பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய, பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதை சொல்கிறார்கள். 2% கொடுத்தா 97,500 ரூபாயாக மாறிவிடும். அடுத்த வருஷம் நீங்க 2% கொடுக்க சொல்லுவீங்க. 97,000 2,500 ரூபாய் கொடுத்துட்டா குறைஞ்சு போயிடும். இப்படியே படிப்படியாக குறைந்து பிச்சைக்காரனாக விட மாட்டார்கள் என்ற இந்த கருத்து தான் மக்களுடைய உள்ளத்தில் ரொம்ப ஆழமாக பதிந்திருக்கிறது. இன்னும் சிலருக்கு இந்த கருத்து நிலையாகவே இருக்கிறது. இந்த கருத்து எந்த அளவுக்கு மோசமானது என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு விட்டதாக சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த கருத்து எவ்வளவு மோசமானதாக உள்ளது என்பதை உணர்ந்து கொண்டதாக சொல்கின்றார்களோ, அதே போன்றுதான் கொடுத்த பொருளுக்கு மீண்டும் ஜக்காத்து கொடுக்க கூடாது என்று சொல்வதும் மோசமான கருத்து என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தெளிவான ஆதாரத்தை சொல்லி என் நிலைப்பாட்டை இதுவரைக்கும் 1427 ஆண்டுகளாக இஸ்லாமிய ஒட்டுமொத்த சமுதாயமும் குர்ஆனையும் நபிமொழிகளையும் மட்டுமே மார்க்கமாக கொள்ள வேண்டும் என்ற கொள்கையுடைய அனைத்து அறிஞர் பெருமக்களும் இந்த கொள்கையில் உறுதியாக இருந்திருக்கிறார்கள். தெளிவான ஆதாரத்தை வைத்திருக்கின்றார்கள். இந்த கருத்தை குர்ஆன் மற்றும் நபிமொழியினுடைய சான்றுகளின் அடிப்படையில் நிரூபிக்காம நான் இந்த இடத்தை விட்டு இன்ஷா அல்லாஹ் நான் போக மாட்டேன். குர்ஆனுடைய ஹதீஸினுடைய அடிப்படையில் இந்த எனது வாதத்தை தெளிவுபடுத்தாம இந்த இடத்தை விட்டு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். அது உறுதி, அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா அன்புக்குரியவர்களே, இந்த வாதத்தை நிலைநிறுத்துவதற்கு முன்பு என் வாதத்துக்குரிய சான்றுகளை உங்களுக்கு நாம தெளிவாக எடுத்து வைப்பதற்கு முன்பு இந்த ஒப்பந்தம் சம்பந்தமாக சில தகவல்களை உங்களிடத்தில் நான் பரிமாறிக்கொள்கிறேன். அதாவது இந்த கடந்த சில வருடங்களாகவே இந்த கருத்து சரியற்றது என்பதை தாயிஃபில் இருக்கின்ற பொழுது நாம பிரச்சாரம் செய்து வந்தோம். வெளிநாட்டில் வசித்து வந்த காரணத்தினால நாம் தாயகத்தில் இருக்கக்கூடியவர்களோடு தொடர்பு கொண்டு நாம் இந்த செய்தி பரிமாற்றங்களை பரிமாறிக் கொள்ள முடியாத காரணத்தினால அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் இது தெளிவுபடுத்தினோம். அதற்கு பிறகு அவர்கள் இங்கே உள்ள இந்த மாற்று கருத்துடையவர்களோடு தொடர்பு கொண்டு இதற்குரிய ஆதாரத்தை திரட்டினார்கள். திரட்டி நமது கரத்திலே கொண்டு வந்து கொடுத்தார்கள். அதை நம்ம ஆய்வு செய்து அது தவறு என்பதை
தெளிவாக தெரிந்து கொண்டு சமுதாயத்தில் மீண்டும் அதை வைத்த பொழுது அதற்கு பிறகு விவாதத்துக்கு அழைத்தார்கள். அந்த விவாதத்துக்கு வருவதற்கு தாயகம் வந்ததற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் பார்த்துக் கொள்வோம் என்று நாம் சம்மதம் தெரிவித்து எழுத்து வடிவத்தில் தொடர்கின்ற இந்த விவாதத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டாம் என்றெல்லாம் நாம தெரியப்படுத்தியிருந்தோம். அதற்கு பிறகு தாயகம் வந்தோம். தாயகம் வந்ததற்கு பிறகு 10/9 அன்று இந்த வில்லாவரம் பகுதியிலே ஒரு மாநாடு ஒன்று நடத்தினார்கள். அந்த மாநாட்டிலே விவாதத்துக்கு வரும்படி அழைப்பு கொடுத்திருந்தார்கள். அந்த அழைப்பை ஏற்ற அடுத்த நிமிடத்திலேயே மேடையில் ஏறி நாம் விவாதத்துக்கு வருகிறோம், எந்தவித தயக்கமும் இல்லை என்று சொல்லி காட்டினோம். அதற்கு பிறகு 20/11/2006 விவாத ஒப்பந்தத்தை செய்து கொள்வோம் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த விவாத ஒப்பந்தத்திற்கு நாம் தயாராகி அந்த ஒப்பந்தத்துக்கும் நாம் கலந்து கொண்டோம். அந்த ஒப்பந்தத்தையும் செய்து கொண்டோம். அந்த ஒப்பந்தத்தில் இந்த தேதியில் இன்றைக்கு 10 அடுத்த நாள் 11 ஆகிய 2 தினங்களில் விவாதித்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். அதற்கு நாம் தயாராக இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்திருக்கிறேன். இந்த செய்தியை உங்களுக்கு நான் எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், அன்புக்குரியவர்களே, இந்த 10/9/2006 அன்று நடந்த அந்த ஒப்பந்தத்தை இணையதளத்தில் வெளியிடுகின்ற பொழுது நான் ஓடி ஒளிந்து கொண்டிருப்பது என்று ஒரு சித்திரத்தை ஏற்படுத்தி தோற்றத்தை ஏற்படுத்தி அவரை நாம் வலுக்கட்டாயமாக பிடித்து நிறுத்தி நாம் விவாதத்துக்கு சம்மதிக்க வைத்தோம் என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லிக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியை குறிப்பிடுகின்ற பொழுது பார்வையாளராக வந்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டுதான் நாங்கள் இவ்வாறு அறைகூவல் விடுத்தோம் என்ற செய்தியும் சொல்கிறார்கள். பார்வையாளராக நான் அவர்களது இடத்துக்கு செல்வதாக இருந்தால் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கக்கூடியவன் செல்வானா? ஓடி ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் உள்ள நான் பார்வையாளர் பகுதிக்கு நான் சென்றிருப்பேனா? இந்த அறிவிப்பை பார்வையாளராக வந்தது தெரிந்து கொண்டுதான் செய்தோம் என்று சொன்னார்களே, நான் பார்வையாளராக இருக்கும் அந்த நேரத்தில் அந்த விவாத அந்த சவாலை அறைகூவலை விடுக்கவில்லை. நான் பார்வையாளர் பகுதியில் இருந்து எழுந்து 200 அடி தூரம் சென்றதற்கு பிறகுதான் இந்த செய்தியை அறிவிப்புகளை வெளியிடுகிறார்கள். விவாதத்தை அழைப்பதாக இருந்தால் சகோதரர் எதிர்கருத்துடைய சகோதரர் பேசுகின்ற பொழுது அந்த பேச்சின் முடிந்ததற்கு பிறகு சொல்லியிருக்க வேண்டும். நூர் முகமது பாக்கவி அவர்கள் பார்வையராக வந்து கலந்து கொண்டிருக்கிறார், அவரை நான் இப்பொழுது பகிரங்கமாக விவாதத்துக்கு அழைக்கிறேன் என்று சொல்லியிருக்க வேண்டும். அப்படியெல்லாம் குறிப்பிடவில்லை. அந்த விவாத அந்த நாளுடைய நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய சகோதரர்களுக்கு அது தெளிவாக புரியும். இந்த செய்தியை உங்களுக்கு மிக தெளிவுபடுத்துவதற்கு விரும்புகிறேன். விவாதத்திலிருந்து நம்ம பின்வாங்கவில்லை. காரணம், சத்தியம் இருக்கிறது. சத்தியம் இருக்கக்கூடியவர்கள் என்றைக்கும் பின்வாங்கி ஓட மாட்டார்கள். சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு எவ்வளவு பாடுபட்டாவது என்ன செய்வாங்க, அந்த சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு நாம் முயற்சிப்போம். அப்படியே நான் கொண்டிருக்கக்கூடிய கருத்து தவறு என்று இருக்குமேயானால், நான் எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரங்கள் சரியானது அல்ல என்று நிரூபிக்கப்படுமையானால், கொடுத்த ஒரு பொருளுக்கு மீண்டும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்று நிரூபிக்கப்படுமையானால், இந்த நிமிடத்திலேயே இந்த இடத்திலேயே இங்கே குழுமிருக்கக்கூடிய அனைவருக்கு முன்னிலை